அடி ஃபர்ஸ்ட்னு கத்தாத அம்மா இருப்பாங்க. திட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன். கண்ணா, உன் பிளேட் எங்க இருக்கு? இங்க வந்து உட்காரு. நாங்க வரமாட்டேன். என் பக்கத்துல அங்கிள் ஆண்டி 2 பேரும் இருக்காங்களே. என்ன டாடி? அந்த தட்டை கொடு. எல்லாரும் சாப்பிடுங்க. என்ன மம்மி? 2 பேரும் வந்து படுங்க. கண்ணனு வரட்டும் மம்மி. நான் உங்களை மட்டும் தான் கூப்பிட்டேன். முடியாது. கண்ணன் எங்க படுக்கிறானோ அங்கதான் நாங்க படுப்போம். லதா, ஜானகிக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுல ஒரே குழப்பமா இருக்கு. நாராயணா, அவளை சமாதானப்படுத்த எனக்கு ஒரு வழி சொல்ல. 6 அடி நிலத்துக்கு கடப்பாறையை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் சாப்பிட்ட கதை மாதிரி இருக்கு. இந்த விஷயத்துல ஜானகி மட்டும் இல்லடா, எந்த பொம்பளையும் சமாதானப்படுத்த முடியவே முடியாது. எனக்கு தெரியாம தானே உன்கிட்ட கேக்குறேன். மண்டத்தனமா ஏதாவது பேசிட்டு பழமொழியெல்லாம் சொல்லிட்டு இருப்பான். ஐயா மாதிரி ஏகப்பத்தினி விரதனா இருக்கணும். ஏகப்பட்ட பத்தினிக்கு விரதனா இருந்தா எக்கச்சக்கமா ப்ராப்ளம் வரும், சமாளிக்கணும். ஒரு பிரமாதமான ஐடியா. ஆனா அதை நிறைவேற்றுறதுக்கு தைரியம் வேணும். அதை நீ செய்யறியா? என்னது? நேரா பாலமந்திர் அனாதை இல்லத்துக்கு போற. அனாதை இல்லத்துல கண்ணான விட சொல்றியா? நான் தான் ஐடியா கொடுக்கறவன். நீ ஏன் அவசரப்படுற? அனாதை இல்லத்துல இருந்து 3 குழந்தைகளை தள்ளின்னு வர. நேரா வீட்டுக்கு கூட்டு போய், ஜானு ஜானு உனக்கு என்னமோ எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, இனிமே உங்ககிட்ட உண்மையை மறைச்சு பிரயோஜனம் இல்ல. இந்த 3 பேருடைய சின்ன வீடு செட்டப் தான். ஒன்னு அபிராமபுரம், ஒன்னு அண்ணாமலைபுரம், இன்னொன்னுதான் தியாகராய நகரோ திருவல்லிக்கேணியோ டவுட்டா இருக்குன்னு ஒரு புலம்புற. அதை கேட்டு ஜானகி கதி கலங்கி போய் விட்டா வீட்டையே அனாதாசிரம் ஆக்கிடுவீங்க போல இருக்கு. கண்ணனை நான் மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன்னு 2 தரம் புலம்பல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். எப்படி என் யோசனை? அந்த வேக் என்டர்பிரைஸ் ஃபைல் அதானே நீ கேட்ட? கொண்டாரு. இந்தாங்க ஆண்டி போ. அங்க வச்சிரு.
Pocket full of push. All fall down. Lata. Tanna. Tanna, என்னடா இங்க வந்திருக்க? என்ன ஒரு மாதிரியா இருக்க? சொல்லுடா. இப்பெல்லாம் ஆண்டி என்கிட்ட சரியாவே பேச மாட்டேங்கிறாங்க. தனியா வீட்ல இருக்க என்னமோ மாதிரி இருந்துச்சு. அதான் நான் இங்க வந்துட்டேன். மம்மி உன்கிட்ட பேசவே இல்லையா? ஆமா. சாப்பிட்டியாடா? சாப்பிடல. ஐயோ, சரி நீ எங்க கூட உட்காந்து சாப்பிடு. ஸ்கூல் விட்டோன்னு நேரா ஆபீஸ் போய் டாடி கிட்ட எல்லாம் சொல்லிடலாம். வாடா. ஏய் வாண்டூஸ், எப்படி வந்தீங்க? டாடி, இப்ப நீங்க உடனே வீட்டுக்கு வரீங்க. எதுக்குமா? மம்மியை சந்திக்கிறீங்க. என்னாச்சு? என்ன ஆச்சா? மம்மி கண்ணன் கூட பேசவே இல்லையா? பாவம் கண்ணன், அவன் நம்மளை விட்டு யாரு இருக்கா? மம்மி பேசாதனால ஸ்கூலுக்கு அழுதுகிட்டே வந்தான். டாடி, மம்மிக்கு ஓங்கிற டார கொடுத்து கண்ணன் கிட்ட இனிமே பேசாம இருப்பியான்னு கேளுங்க. என்ன பேசாம இருக்கீங்க? ஓகேமா, கேக்குறேன். ஜானகி, ஜானகி, கண்ணங்கிட்ட நீ முகம் கொடுத்து பேசுறது இல்ல, ஏன்? தெரிஞ்ச பதிலுக்கு கேள்வி அவசியம் இல்லை. உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் கோவம் மட்டும் அவசியமா? திட்டம் போட்டு நான் உனக்கு துரோகம் செய்யல. அதே நேரத்துல விதின்னு சொல்லி நான் தப்பிச்சுக்கவும் விரும்பல. ப்ளீஸ், நடந்தது மறந்துரு. உங்க கடந்த காலம் நினைவு சின்னம் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கேன். நடந்தது நடந்து போச்சு. அதே திரும்ப திரும்ப நினைச்சிட்டு இருந்தா நிம்மதி வந்துருமா என்ன? நான் அடுத்து நடக்க வேண்டியது என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த பாரு ஜானகி, குற்றவாளி நான் தான். எனக்கு தண்டனை கொடு, நான் தாங்கிக்கிறேன். கண்ண ஒரு பாவம் அறியாதவன். நானும் எந்த பாவமும் செய்யலைங்க. இன்னமும் உங்களை தான் என் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன். இந்த வீட்டை தான் என் உலகமா நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கேன். என் பிள்ளைங்களை தான் என் எதிர்காலமா நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். நீங்க இன்னொருத்தைய தேடுற அளவுக்கு நான் உங்களுக்கு எதுல குறை வச்சேன்? உங்களுக்காக பூ முடிச்சதும் பொட்டு வச்சதும் நான் ஒருத்தி மட்டும் தானே நம்பிட்டு இருந்தேனே. இன்னொருத்தையும் இருந்தான்னு சொல்லி என் தலையில இடிய தூக்கி போட்டுட்டீங்களே. ஏன் இதெல்லாம் ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லாம மூடி மறைச்ச கழுத்து அறுத்தீங்க? இது இல்லாம வேற உண்மைகளை என்கிட்ட மறைச்சு வச்சிருக்கீங்க. அவன் செத்துட்டாங்க, நான் எப்படி நம்புறது? சத்தியமா அவன் செத்துதான் போயிட்டான். மன்னிக்கணும், அவன் உங்களுக்கு மட்டும்தான் பிறந்தவன். ஏன் ஜானகி இப்படி பிரிச்சு பேசுற? அம்மா கண்ணை மூடிட்டா, அப்பனும் கனவை சாச்சிட்டா, அவன் எங்க போவான்? நீங்க தான் அப்பாரு புரிஞ்சு போச்சே. திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்க வேண்டாம். ஓகே ஓகே, இப்ப என்ன செய்ய சொல்றேன்? அவன் ஆத்திரைய குளத்துல தள்ளி விட சொல்றேன். நான் தள்ளி விட சொன்னா? நான் அப்ப செய்ய சொன்னா? நீங்க எது செஞ்சாலும் நியாயம், நீங்க எது பேசினாலும் நியாயம். நான் மட்டும் நியாயத்தை பேசினா உங்களுக்கு கோவம் பத்துட்டு வருது, அப்படித்தானே? இது பாருங்க, அவன் என் பார்வையில இருந்து தள்ளி வைக்க சொன்னேன். ஏதாவது ஒரு ஹாஸ்டல்ல சேர்த்துருங்க, அப்பதான் எல்லாருக்கும் நிம்மதியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீங்க தான் அவன் தகப்பன்னு அவனுக்கு தெரியக்கூடாது. அவனுக்கு தெரிஞ்சா நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும். அப்புறம் குழந்தைங்க மனசுல உங்களை பத்தி ஒரு தப்பான அபிப்பிராயம் உண்டாகும். என்ன நீங்க சுயநலக்காரின்னு நினைச்சாலும் பரவாயில்ல, எந்த தாயும் இதைத்தான் செய்வா.